சாதாரண குடும்பத்தில் வந்தவன். 5 கிலோமீட்டர் நடந்து கொண்டு காவேரி பக்கம் பள்ளியில் படித்தேன். எஸ்எல்சியில் அதிக மதிப்பெண் பெற்றதுனால தேர்ச்சி பெற்றேன். அந்த எஸ்எல்சி 15 ரூபாய் கட்டுவதற்கு கூட வசதி கிடையாது அந்த காலத்தில். நீங்கள் எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர் தான், வாயில் தான் தலைவரை தவிர விஷயம் கிடையாது அந்த காலத்தில். அந்த 15 ரூபாயை கட்ட முடியாமல் நான் தங்கியிருந்த வீட்டினுடைய ஓனர், ஹவுஸ் ஓனர் கட்டினார். பிறகு படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பிஏ படித்தேன். சிவராஜ் மோட்டார்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஆட்டோமொபைல்ஸ் ஓனர் அவர். அவருடைய எனக்கு காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாரு. தங்கத்துக்கு இடம், சாப்பாடு, தங்குவதற்கான மணலி ஹாஸ்டல் படித்தேன். இப்படியாக கஷ்டப்பட்டு படிக்கதான் எம்ஏ எம்எட் படித்து பல உயர்நிலையில் வந்திருக்கின்றது. இந்த 2 பட்டங்களும் இல்லை என்று சொன்னால் இந்த காம்பவுண்டர் கூட என்ன ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. போய் அப்படியே வெளியில் அப்படின்னு. ஆக இந்த படிப்பு தான் என்னை காப்பாற்றுகின்றது. இந்த படித்த கல்வி எனக்கு நான் வேலை செய்த காலத்தில் அறிவிக்கின்ற சொன்ன முடியுது. அது பிறகு பென்ஷன் கொடுக்குறாங்க. கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர், சிறப்பாளர்கள் வந்திருக்கின்ற வந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற நம்முடைய நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், முன்னாள் முதன்மை கல்வியாளர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவச்சர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு விழா மாணவர்கள் மத்தியிலே மிக எழுச்சி காணப்படுகின்றது. பள்ளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய பார்வையிலே நான் வகுப்பறையில் அப்படிங்க பாருமா, அப்படியே இருங்க. அடுத்ததாக 100க்கு 100 மதிப்புடைய கல்லூரியில டைம் கிடைக்காததுனால இப்பொழுது இங்க வரல. அப்படியே இங்க பாருங்கம்மா, அப்படியே இருங்க. வகுப்பு வாரியாக முதலிடம் பெற்றவர்கள் பி தர்ஷினி 11A 600க்கு 474 எண்கள். இவர் பள்ளியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளார். சி 600க்கு 432 மதிப்பெண்கள். கே வினிஷா 11C1 600க்கு 400, 11D 600க்கு 534 மதிப்பெண். இவர் 2ஆம் இடம் பெற்றவர். அப்படியே இருங்க. கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழாசிரியர் உதவியுடன், பாரதி ராஜா அவர்களின் உதவியுடன் மாணவிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 20,000 பரிசு வாங்கி தரப்படுகிறது. இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் முதல் நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் கே கலைச்செல்வி அவர்கள் வழங்குவார்கள். அப்படியே இருங்க. எட்டாம் வகுப்பு மாணவி 8A எஸ் ஸ்ரீவித்யா, 8B எஸ் அக்ஷய். அடுத்ததாக 7ஆம் வகுப்பு மாணவிகள் நடுவில் வாங்க. அடுத்த வருஷம் இந்த இடத்துல இருக்கோம்னு நினைச்சு
நினைச்சு பாருங்க. சோ அடுத்ததாக நம் பள்ளியில் மிக மிக சிறப்பாக அவர்களை வருத்தி கொண்டு தியாகம் செய்து 12B அதனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கின்றோம். சீக்கிரமா செய்யுங்க. அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வேகமா செயல்படணும். NSS வாலண்டியர்ஸ் முடிஞ்சுதா? போட்டோகிராஃபர் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. குழந்தைங்கள அழகாக எடுக்க வேணாமா? வரேன் வரேன் வரேன். ஏய், நானே. Yes, done. Next program. நம்மளுடைய பசுமை படையில் சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய மாணவி நிஷா 9th B-க்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உடன் பசுமை படை ஆசிரியர் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரேன் சார், இருங்க. அப்படியே இருங்க. என்ன அண்ணா ஒரு நிமிஷம், நான் போயிடுறேன். நானும் வரணும். இருமா அம்மா உக்காரு. வரவேற்பு நடனம், அதுவும் பரதநாட்டியம் புஷ்பாஞ்சலி இங்கே நிகழ்த்தப்படுகிறது. புஷ்பாஞ்சலி Hey guys.